Hi friends, welcome to Enjoy the Journey with RK. Enjoy the Journey with RK. இது ஒரு புதிய யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog. கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் ரோட் ட்ராவல் பை கார். இது வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். அது ஒரு ஷார்ட் வீடியோ. நம்ம அவனாசியில் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சு போனதுனால ஒரு 4 hours ஆகுது. அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கோயம்புத்தூர் உப்பிலிப்பாளையத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூரோட ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர். இது ஒரு 10.1 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர் உப்பிலிப்பாளையத்திலிருந்து கோல்டு வின்ஸ் பீளமேடு ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடிய 4 லேன் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே. இந்த சிட்டிக்குள்ள உப்பிலிப்பாளையத்தையும் பீளமேடையும் இணைக்கிறது. டிராஃபிக் கன்ஜெஷனுக்காக இது கட்டப்பட்டது. இப்போ 9th அக்டோபர் 2025 அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்காக இது ஓப்பன் பண்ணி வச்சப்பட்டது. இதில் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர்ஸ். ரைட் சைடில் நிறைய போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது 55லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். சில இடங்களில் 40 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ இந்த வேல ஒரு அப் ரேம்ப், ஒரு ஏறு தளமும் 2 டவுன் ரேம்ப், 2 இறங்கு தளமும் இருக்கு. லெஃப்ட் சைடில் நமக்கு வரும். அது போகும்போது பார்க்கலாம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல். நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். நல்ல காம்பேக்டாக இருக்கு இந்த ஃப்ளைஓவர். இது வந்து கட் பண்ணவே இல்லை. ஃபுல் ஸ்ட்ரெச்சு உங்களுக்காக கொடுத்துருக்கா. இது எடிட் பண்ணவே இல்லை. இது ஏன்னா மேக்ஸிமம் இது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனால் உங்களுக்கு 10 minutesல பாயிண்ட் டு பாயிண்ட் ரீச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்கறது சைன் போர்ட் அப் ரேம்ப், ஏறுதளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் போர்டு வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு அந்த அப் ரேம்ப் வர்றதுக்கான சைன் போர்டு ரைட் சைடில் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு சைன் போர்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப் ரேம்ப் வந்து நவ இந்தியா அப் ரேம்ப். நவ இந்தியா பகுதியிலேருந்து வரவங்க மேலே வர்றதுக்கான ரேம்ப் அது. பார்க்கலாம் நீங்கள் ஏதோ இங்கேயும் சைன் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது ஹோப் காலேஜுக்கான டவுன் ரேம்ப், முதல் டவுன் ரேம்ப். இதில் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு அப் ரேம்பும் 2 டவுன் ரேம்ப். இப்போ ஹோப் காலேஜ் பகுதிக்கு இறங்கிறதுக்கு ஒரு இறங்கு தளம் சைன் போர்டு வச்சுருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக அந்த சைன் போர்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸ்பீட் லிமிட் வந்து டவுன் ரேம்ப் அப் ரேம்ப் வர இடங்களில் 40 கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 60 கிலோமீட்டர்ஸ், 55 to 60 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு செகண்ட் டவுன் ரேம்ப், அதுக்கான சைன் போர்டு பார்க்குறோம். இது வந்து ஏர்போர்ட்டுக்கு இறங்கிறதுக்கான ரேம்ப். இது வெல் பிளான்டு, அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஏன்னா இது அப்படியே மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே சைன் போர்டு நிறைய வச்சுருக்காங்க, எங்கெங்கே போகிறதுக்கு இங்கே இந்த டவுன் ரேம்பில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்போர்ட்டுக்கான மேஜர் டவுன் ரேம்ப் அது பார்க்குறீங்க நீங்கள் இப்போ.
அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் தான். பட் இது இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் அங்கே போட்டிருக்காங்க. அந்த போர்டு நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கேமராஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைன் எல்லாம் இருக்கக்கூடும். அதனால் மேக்ஸிமம் இந்த ஸ்பீட் லிமிட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாவே இது வந்து 40 போட்டிருக்காங்க. கரெக்டாக 10 to 10.5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டோம். இந்த இடம் சின்னியம்பாளையம் ஜங்ஷன். இது நம்ம ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் இறங்கினோடனே தொட்டிப்பாளையம் பிரிவு வருங்க. அந்த ஜங்ஷன்லேயும் டிராஃபிக் ஜாம் இருக்கும், இந்த ஜங்ஷன்லேயும் டிராஃபிக் ஜாம் இருக்குங்க. மார்னிங் ஒரு 8:39 இப்போ இவ்வளோ இருக்குது டிராஃபிக் ஜாம். ஈவினிங்கில் ரொம்ப அதிகமான டிராஃபிக் ஜாம் இருக்குது. அந்த கன்ஜெஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜிடி நாயுடு ஃப்ளைஓவரை நீலம்பூர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அந்த ப்ரப்போசல் வந்து கன்சிடரேஷனில் இருக்குது. அது புது ஃப்ளைஓவர் வந்துச்சுன்னா இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் கம்மியாக இருக்கும். இங்கே பைபாஸ்க்கு நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இங்கே நிறைய கட் ரோட்ஸ் இருக்குங்க. அதனால தான் வந்து அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் வரதுக்கு காரணம் வந்து நிறைய கட் ரோட்ஸை. நம்ம போகிற இந்த லேனில் வழியில் சில இடத்துல பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து அந்த ஹெவி வெஹிக்கிள் செகண்ட் லேனில் போகுதுங்க. நம்ம இப்போ கதிர் காலேஜ் ஜங்ஷன் இறங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலையும் எப்போவுமே டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஜங்ஷன் இது. இன்னைக்கு அவ்வளோவா டிராஃபிக் இல்லை, பட் இங்கே ஹெவி டிராஃபிக் ஜாம் இருந்து இன்ச்சாக நகர்ந்து போன அனுபவமும் எனக்கு இருக்கு. நம்ம இப்போ நேஷனல் ஹைவேல என்ட்ரா போறோம். இது நேஷனல் ஹைவே NH 544. முன்னாடி NH 47 அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சேலம் கொச்சின் நேஷனல் ஹைவே இது. இது வந்து நீலம்பூர்ல இருந்து செங்கப்பள்ளி வரைக்கும் 3 லேன். செங்கப்பள்ளிக்கு அப்புறம் 2 லேன் ஆகுது. இதில் மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த செக்ஷனில் 100 கிலோமீட்டர்ஸ் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் லேன் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். எந்த லேனில் போகிறோமோ அந்த லேனில். இப்போ இந்த கார் பாருங்கள்,
லேன் தாண்டி உள்ளே வருங்க. அது என்னென்ன சென்டரில் போகிற நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அது ஜென்ரலாக இந்த லாரிஸ், நேஷனல் பர்மிட் லாரிஸ் எல்லாமே வந்து சேம் லேனில் தான் போவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லேன் சேஞ்ச் பண்ணுறதுனால இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 60 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு போர்டு. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்ம ஈரோடு வரைக்கும் போகிறோம். அதில் 2 டோல் பிளாசா கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல இப்போ வரப்போகுது கனியூர் டோல் பிளாசா. அதில் காருக்கு 1 வேக்கு 125 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ செங்கப்பள்ளி நெருங்கிட்டு இருக்கோம். செங்கப்பள்ளி வரைக்கும் தான் 3 லேனுங்க இந்த நேஷனல் ஹைவேல. அதுக்கப்புறம் 2 லேனாக சேஞ்ச் ஆயிருங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக அந்த போர்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன போர்டு வச்சுருக்காங்க, பார்க்கலாம் நீங்கள். த்ரீ லேன்லேருந்து 2 லேனுக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஓவர்டேக்கிங் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த மைண்ட் செட் வந்து நம்ம 3 லேனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ரோடு வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு பார்த்தாவே நமக்கு இந்த டிரைவ் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். ரோடை பேஸ் பண்ணி தான் டிரைவிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராங் சைடில் 2 வீலர் ஓட்டிட்டு வர்றாரு. நம்ம தூரத்தை குறைக்கிறதுக்காகவோ நேரத்தை குறைக்கிறதுக்காகவோ ராங் சைடில் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க். அடுத்த டோல் பிளாசாக்கான சைன் போர்டு பார்க்குறீங்க. இது விஜயமங்கலம் டோல் பிளாசா. இங்கே வந்து காருக்கான 1 வே சார்ஜ் 70 rupees. இப்போ நம்ம நேஷனல் ஹைவேலேருந்து பெருந்துறை வழியாக ஈரோடு போகிறதுக்கான ஸ்டேட் ஹைவே என்டர் ஆகிருக்கோம். இதில் வந்து டிவைடர் வச்ச 2x2 ரோடு தான், அதனால கொஞ்சம் சேஃபான டிரைவிங் இருக்கும். பட் நிறைய பேச்சஸ் இருக்குது ரோட்டில், அதனால் கொஞ்சம் வந்து டிரைவிங் கம்ஃபர்டபுளாக இல்லை. மற்றபடிக்கு இந்த ரோட்டில் நிறைய இடத்துல பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதனால கேர்ஃபுல்லாக தான் ஓட்ட வேண்டியிருக்கும். நமக்கு நேஷனல் ஹைவேலேருந்து ஈரோடு 21 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இந்த ரோடு ஸ்டேட் ஹைவே 96, அது பெருந்துறையிலேருந்து ஈரோடு வரைக்கும். இப்போ பெருந்துறையெல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ ஈரோடு நெருங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் திண்டல் அப்படிங்கிற ஏரியா. அது ஈரோட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. நம்ம டெஸ்டினேஷன் ஒரு 1 or 2 minutes ரீச் ஆயிடுவோம். இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் விலாக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய நேரங்களில் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றியும் மற்ற அம்யூனிட்டிஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching this video.